ஹாய், வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள்னால் நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு அரை தக்காளி, வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ கிட்ட எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அதோட வளவளப்பு தன்மை போகும். அப்புறம் தாளிப்புக்காக 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இதுதான் இந்த திண்டுக்கல் சைடு, தேனி சைடெலாம் இப்படி தான் புளிக்குழம்பு வைப்பாங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 1.5 தக்காளி, கொஞ்சம் சீரகம், ஆயில் ஊற்றி நல்லா கொஞ்சம் வதக்கிடணும். ஒரு அரை அதுக்கு வதக்கிடணும். அப்போவே நம்ம அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு இது நல்லா வதக்கி வச்சிடணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதை அரைக்கும் போது அதோட ஒரு அரை சில்லு தேங்காய், அவ்வளோதான். இந்த தேங்காவையும் இதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு இந்த இதோட ஒன்றா வச்சு இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அந்த புளியை கரைச்சி இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையானது எல்லா பொருளும் போட்டுடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போயும் நம்ம எல்லாத்தையும் கூட்டி வச்சுருக்கோம்ல, அப்போவே வந்து இந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு 1 டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் 1 ஸ்பூன் கிட்ட ஊற்றுறேன். விளக்கெண்ணெய் கொஞ்சம். விளக்கெண்ணெய் ஊற்றுனா புளிக்குழம்பு கொஞ்சம் எரிக்காமல் இருக்கும். அடுத்து நல்லெண்ணெய் கொஞ்சம். நல்லெண்ணெய் நம்ம எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ ரொம்ப உடம்புக்கு நல்லது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை 3 நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை 1 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுடலாம். லேசாக கொதி வரும்போது வெண்டைக்காயை போடலாம். அவ்வளோதான், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் மட்டும் போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சும்மா நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது உடஞ்சி போயிடும். ஏன்னா இந்த காய் சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. இப்போ எனக்கு உப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அந்த காய் வேகிற வரைக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஊற்றின ஆயில் எல்லாம் இந்த மாதிரி மேலே பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகும். இல்லை அதுக்கு முன்னாடியே எடுத்தோம் அப்படின்னா பச்சை வாடை அடிக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடியாகி வந்துருச்சு.
இந்த மாதிரி புளிக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.